இப்ப நீங்க ரேவதியை கஷ்டப்படுத்திட்டீங்க. இனியும் நான் ஏன் பேசாம இருக்கணும்? நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? ரேவதி நீ வா. ரேவதி உள்ள போன்னு சொன்ன. இப்ப நீ வர போறியா இல்லையா? ஏய், இதுக்கு மேல நீ இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல ரேவதி. அண்ணன் கூப்பிடுறேன்ல, வா போலாம். நீ எதுவும் பேசாத. நீயும் பாப்பா என் கூட வாங்க. டேய் குழந்தைய கீழே இறக்கி விடுறா. நீ வான்னு சொல்றேன்ல, அண்ணன் கூட வா ரேவதி. ரேவதி உள்ள போ. என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ என் கூட வா. வான்னு சொல்றேன்ல, வா. ரேவதி திரும்பி பார்த்தேன் வையேன், இன்னைக்குதான் அண்ணன் கூட பேசுற கடைசி நாள். அப்புறம் சாகர வரைக்கும் கூட பேச மாட்டேன். டேய் கூடவே போயிடுவா போல இருக்க தங்கராசு. வா வா வா. வா ரேவதி, வண்டியில ஏறு. என்ன வேண்டாம்? எது வரனாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். அந்த ஆளோட அடி உதவி நீ ஏன் சமாளிக்கணும்? அவ்வளவு ஆத்திரம் வருது எனக்கு. இதுவும் பேச வண்டியில ஏறு. வண்டியில ஏறுன்னு சொன்ன. எனக்கு ரேவதி வா பாப்பா வா. வான்றல வா, உள்ள வா. என்ன பாண்டி இது? என்னது அண்ணனும் தங்கச்சியும் ஒன்னா வந்திருக்கீங்க? நீங்க பேங்க்குக்கு தானே போனீங்க? நீ ஏன் ரேவதி ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சுடி? கன்னத்துல என்னாச்சு சொல்லு. என்னாச்சு ரேவதி? அந்த ஆள் அடிச்சிட்டாருமா ரேவதிய. எந்த ஆளுடா? வேற யாரு? உங்க தங்கராஜ் மாப்பிள்ள தான். ஐயோ பல்லாரும் அரைஞ்சிருக்காரு. அதனாலதான் ரேவதியும் பாப்பாவையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். அரைஞ்சிட்டாரா? என்னங்க என்னங்க லட்சுமி வாங்க இங்க. ஏய் எதுக்கு இப்படி கத்துற? மாப்பிள்ள ரேவதி அரைஞ்சிட்டாராங்க. பாருங்க ரேவதி கண்ணம் எப்படி செவந்து வீங்கி இருக்குன்னு. எதுக்கு உன்னை இப்படி அரைஞ்சாரு? ஏதோ சண்டையா அரைஞ்சிருக்காரு. இங்க வா ரேவதி, நீ முதல்ல வந்து உட்காரு. மலரு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இது எடுத்துட்டு வராது. மாப்பிள்ள அடிச்சாருன்னு ரேவதி உனக்கு சொன்னாளா? அதான் நீ போய் கூட்டிட்டு வந்தியா? இல்லப்பா, அந்த ஆள் பண்ற அநியாயத்தெல்லாம் ரேவதி என்னைக்கு நம்ம கிட்ட சொல்லியிருக்கா? ரேவதிக்கு நான் எதேச்சியா போன் பண்ணேன். ஏதோ குரல் ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா, அதனாலதான் பார்க்க போனேன். அப்பதான் தெரிஞ்சது மாப்பிள்ளை இவள அடிச்சிருக்காருன்னு. ஏன் ரேவதி அடிச்சிங்கன்னு கேட்டா, அப்படிதான் அடிப்பேன், உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேக்குறாருப்பா. அடிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஏதோ சண்டையா. எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் அடிக்கலாமா? கை நீட்டுறது தப்பு இல்லையா? அப்பா இனிமே ரேவதி எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருக்கட்டும். தரணி எங்க? அவன் ஸ்கூலுக்கு போயிருக்காமா, அதனாலதான் பாப்பா மட்டும் கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருங்க, இனிமே ரேவதி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டாம். என்ன ரேவதி என்ன வேணாலும் பண்ணலாம், கேட்க ஆளு நினைச்சிட்டு இருக்காரா? ஏய் இருடா இருடா, மாப்பிள்ள அடிச்சது தப்புதான். இருந்தாலும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீ எதுக்கு இங்க ரேவதியை கூட்டிட்டு வந்த? அப்பா புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையை அவங்க பேசி தீர்த்துக்க மாட்டாங்களா? பேசி தீர்த்துக்கிட்ட பிரச்சனையே இல்லையே, அடிக்கல செய்யறாரு அவரு. அடிச்சது சரின்னு நான் சொல்ல வரலடா. அதுக்காக இனிமே ரேவதி அந்த வீட்டுக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்லலாமா? அது எப்படி நியாயமாகும்? மாப்பிள்ள தான் கூப்பிடுறாரு. எடுத்து பேசினா ரேவதி அனுப்பி வைங்கன்னு சொல்லுவாரு. தேவையே இல்ல, ரேவதி இங்கே இருக்கட்டும். அவரு வந்தாலும் சரி, கெஞ்சி கேட்டாலும் சரி, ரேவதி அனுப்பவே கூடாது. என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு கேட்கலாமே பாக்கியராஜ். எது கேட்கறதா இருந்தாலும் அப்புறமா ரேவதி கிட்ட கேட்டுக்கலாம். அவர்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம். மாப்பிள்ள திரும்பவும் கூப்பிடுறாரு. என்ன அவரு கூப்பிட்டதுமே பயந்து நடுங்கிட்டு போன் அட்டன் பண்ணலாம் இல்லப்பா. நீங்க தலையில தூக்கி வச்சு ஆட போய் தான் அந்த ஆள் ஓவரா பண்றாரு. யாருடா? மாப்பிள்ளையா? இல்லம்மா, பேங்க்ல இருந்து கூப்பிடுறாங்க. சார் சொல்லுங்க சார். சார் நான் வந்துடுறேன் சார், ஒரு 15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். பேங்க்ல லீவ் சொல்லவே இல்லை, இருந்தாப்புல கிளம்பி ரேவதி வீட்டுக்கு போயிட்டேன். அதான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, நான் முடிச்சிட்டு சாயங்காலம் வந்துடுறேன். மலர், ரேவதி பார்த்துக்கோ, நீயும் கூட இருமதி. ரேவதி ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளைய பற்றியெல்லாம் நீ யோசிக்காத, பார்த்துக்கலாம். இனிமே நீ இங்கே தான் இருக்க போற, நாங்கள் எல்லாரும் உன் கூட இருக்கோம். அண்ணன் வந்துடுறேன். மலர் பார்த்துக்கோ, வரப்பா வரமா. இவங்க அப்பவே சொன்னாங்க, ஆனா இவங்க பேச்சு கேட்காம நான் வேக வேகமா கிளம்பி வந்திருக்க கூடாது, சண்டை போட்டிருக்க கூடாது. இவங்க பேச்சு நான் கேட்டிருக்கணும். அவர் உங்க பக்கம் திரும்புவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பாட்டுக்கு எனக்கு வேலை போன கோவத்துல கண்டபடி பேசிட்டேன், உங்களையும் அடி வாங்க வச்சுட்டேன். ரொம்ப சாரிங்க. பரவாயில்ல மதி, இந்த காரணம் இல்லைன்னா வேற காரணம். என்ன கஷ்டப்படுத்த அவருக்கு என்ன காரணமா கிடைக்காது? நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்கன்னு அவரால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். அது எப்படி அவர் கண்டுபிடிக்காம இருப்பாரு? ஓ, நான் கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கணும். விடு மதி, அவர் இஷ்டத்துக்கு அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடுவாரு. எதுவுமே நடக்காத மாதிரி
எல்லாரும் அமைதியா இருக்கணுமா என்ன? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன்கிட்ட சொன்னதை நினைச்சோ இல்ல அவர்கிட்ட வந்து சண்டை போட்டதை நினைச்சோ நான் வருத்தப்படவே இல்ல. என் வருத்தம் எல்லாம் அந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காருன்னு தான். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அப்படிதான் பண்ணுவேன்னு மதிக்கிட்ட சொல்றாரு. என் வீட்டு சொத்தை தின்னுட்டு ஓ வீட்டுக்கு உண்மையா இருக்கியான்னு என்ன அடிக்கிறாரு. அழாதீங்க ரேவதி. ரொம்ப அலுப்பா இருக்கு அவர் பேச்ச கேட்கவே. 2 நாள் வாழ்க்கையில நல்லா இருந்தா 4 நாள் வாழ்க்கை நல்லாவே இருக்க மாட்டேங்குது. எப்ப என்ன பண்றாரு, எப்ப நல்ல குணத்தோட இருக்காரு, எப்ப அவர் குணம் மாறுதுன்னு எதுவுமே தெரியல. ரொம்ப வலிக்குதாடி? இல்ல குளு குளுன்னு இருக்கு. விடுமா, வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி மொரட்டுத்தனமா அடிப்பாங்க? பட்டு பட்டுன்னு கை நீட்டுறதெல்லாம் என்ன பழக்கம்? என்னாச்சு ரேவதி? என்ன எதனால சண்டை? மாப்பிள்ளை எதுக்கு அடிச்சாரு? ஆம்பளைங்க சண்டை போடுறதுக்கெல்லாம் காரணம் வேணும் பாரு. திட்டுவாரு, கோவமா பேசுவாரு. ஆனா அடிக்கிற அளவுக்கெல்லாம் போக மாட்டாருல ரேவதி. கைய நீட்டுறாருன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல? இப்ப என்னம்மா, காரணத்தோட தான் உன் மாப்பிள்ளை என்ன அடிச்சாருன்னு நான் நிரூபிக்கணுமா? ஏய், அப்படியெல்லாம் இல்ல. சரி, நான் எதுவும் கேட்கல விடு. ஆனாலும் எப்படி அடிச்சு வச்சிருக்காரு பாரு. அண்ணி, எனக்கு ஒரு டீ தரீங்களா? சரி ரேவதி. வணக்கம் மாமா. உட்காருங்க. நீங்க எல்லாம் என் மேல கோவமாவும் வருத்தமாவும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் போன் பண்ணப்ப கூட நீங்க எடுக்கல. ரேவதி எங்க? உள்ளதா இருக்கா? அக்கா, மாமா வந்திருக்காரு. அவரு வந்திருக்காருன்னா நீ ஓடி போக வேணாம் ரேவதி, நீ இங்கே இரு. வாங்க மாமா. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. யார் யாரு என்னென்ன கதை சொன்னாங்கன்னு தெரியல. யாரும் எந்த கதையும் சொல்லல. நீங்க அடிச்சதா சொன்னேன். ரேவதியை இனிமே உங்க கூட அனுப்பி வைக்க கூடாதுன்னு சொன்னேன். நீ கொஞ்சம் அமைதியா இருப்பாக்கிறேன். என்ன இருந்தாலும் ரேவதி அடிக்க கூடாதுல்ல மாப்பிள்ள? அது தப்பு தானே? தப்புதான் அத்தை, தப்புதான். நிதானத்தை கடைப்பிடிச்சிருக்கணும். ஆனா அந்த நேரத்துல நான் நிதானமா இருக்க முடியல. வீட்டுல ஒரு பிரச்சனை. என் பொண்டாட்டி என் பக்கம் இல்லாம இருந்தது என்னால தாங்கிக்க முடியல அத்தை. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தப்புதான் மாமா. நான் பண்ணது பெரிய தப்புதான். அதை நானே ஒத்துக்கிறேன். தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன பண்றீங்க மாப்பிள்ள? எந்திரிங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. எந்திரிங்க. என்ன பண்றீங்க மாப்பிள்ள? ஏதோ கோபம். யார் மேலேயும் இருந்த கோபத்தை நான் ரேவதி கிட்ட காட்டிட்டேன். என்ன கோவமா இருந்தாலும் அடிக்கிற அளவுக்குலாம் போக கூடாதுல மாமா. அக்கா பாவம், அக்காக்கு வலிக்கும்ல. டேய், கோவம் வந்தா நான் கை நீட்டுற ஆள் இல்லடா. இருந்தாலும் அப்ப என்னால தாங்க முடியலடா. நடந்த தப்புக்கு எப்படி உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வந்தனோ அதே மாதிரி ரேவதி கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரேவதிய வர சொல்றீங்களா? அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு வந்து கூப்பிடுவீங்க. நாங்களும் ரேவதியா உங்க கூட அனுப்பி வைக்கணுமா? அதெல்லாம் ரேவதி எங்கேயும் வரமாட்டா. பாக்யராஜ், சும்மா இருடா. அத்த, நீங்க ரேவதியை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ரேவதி, ரேவதி. ரேவதி, நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. அதுக்காக என்ன மன்னிச்சிரு ரேவதி, என்ன மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்புதான். ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். ஆனா இனிமே நான் உன்னை அடிக்கவும் மாட்டேன், கோவமா கூட பேச மாட்டேன். அம்மா இளவரசிங்க, அவளையும் கூட்டிட்டு வா. நம்ம கிளம்பலாம். நம்ம வீட்டுக்கு போகலாம். ரேவதி எங்கேயும் வரமாட்டா. இரு பாக்கியராஜ், அவங்க பேசிக்கட்டும். இல்லப்பா, ரேவதி இவர் கூட போக கூடாது. நான் தான் இனிமேல அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல மாமா. அப்புறம் என்ன, என் கூட அனுப்பி வைங்க. அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. ரேவதி இங்கதான் இருப்பா. ரேவதி, நீ உள்ள போப்பா.